ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய். நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப துளியோண்டு தான் உப்பு சேர்க்குறேன், நிறைய சேர்க்க வேண்டாம். அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மாங்காய் திரி வச்சிருந்தேன், அது இருக்க தண்ணி தான் நான் சேர்க்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்போ இதோட நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மண்டை வெல்லம் சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கரையணும். கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு நல்லா கெட்டியாக வரும். அப்போ தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். அது முடிக்க வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டித்தன்மை வரணும். இந்த அல்வா பதத்துக்கு வரும்ல, அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாங்காய் இருக்கிற பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கலர். நீங்களும் இந்த மாதிரி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்லாம் சூப்பராக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சைட் டிஷ்ஷாக சாம்பாருக்கு, ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப சுண்ட விட்டோம்னா நம்மளுக்கு கல் மாதிரி மாங்காய் பச்சடி எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இறுகிரும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.